சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மிக விரைவில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பாக யார் யார் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறாங்கன்ற அந்த விவரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே உத்தேச பட்டியல் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த 6 தொகுதிகள் இருக்குல்ல, அந்த தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த கட்சி சார்பாக போட்டியிட போகிறாங்கன்றத நம்ம இந்த வீடியோ மூலிமா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரம்பூர் தொகுதியை பற்றி பார்ப்போம். இந்த தொகுதியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் தொழிற்சாலைகள் இருக்குது, உலக புகழ்பெற்ற ஐசிஎஃப். இந்த தொகுதியில் எஸ்ஐஆருக்கு பிறகு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,22,792 வாக்காளர்கள் இருக்காங்க மொத்தமாக. அதில் ஆண்கள் 1,07,995 பேர் இருக்காங்க. பெண்கள் 1,16,226 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 71 பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த தொகுதியில் நாடார்கள், கிறிஸ்தவ நாடார்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாயுடு இருக்காங்க, செட்டியார்கள், முதலியார்கள், இப்படிப்பட்ட சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாகவும் பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால கம்யூனிஸ்டுடைய செல்வாக்கும் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால திமுகவுக்கு ஓரளவுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி கடந்த சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றான்ற அந்த நிலவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2021 நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டிட்டு ஆர்டி சேகர் அவர்கள் தான் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,05,267 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடம் பிடித்த அஇஅதிமுக வேட்பாளர் என்ஆர் தனபாலன், இவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சின்ற அந்த கட்சியோட தலைவராக இருக்காரு. ஆனால் கடந்த தேர்தலில் அதிமுகவுடைய சின்னத்தில் தான் இவர் போட்டிட்டு 50,291 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 3வது இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மெர்லின் சுகந்தி அவர்கள் 19,221 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் பொன்னுசாமி அவர்கள் 17,072 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளர் லட்சுமி நாராயணன் அவர்கள் 4,042 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ 2026 தேர்தல் யார் யாரும் இந்த தொகுதியில் போட்டிடுவான்றத அந்த விவரத்தை நான் சொல்கிறேன். பெரம்பூர் தொகுதி இப்போ ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த தொகுதியை குறி வச்சிருக்கிறதா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம், குறிப்பாக நாடார் கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம்ன்றதுனால திரு விஜய் அவர்கள் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணியிருக்கிறதா பனையூர் வட்டாரங்களில் பேசப்படுது. மொத்தமாக இந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,22,792 பேர் இருக்காங்க. இதில் 14% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 44,000 பேர் தாவேக்கால உறுப்பினர்களாகவே இருக்கிறதா ஒரு செய்திகள்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டிட்டா ஏற்கனவே அவருடைய வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். இதனாலே இப்போ இந்த தொகுதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கவனம் பெற்றிருக்குன்ற அந்த விஷயத்த நம்ம இதனால சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அடுத்தபடியா திமுக சார்பா யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆர்டி சேகரே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய ஒரு குட் புக்ல இருக்காரு. அதே மாதிரி திமுகவுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளராக இருக்கக்கூடிய ஜோயல் அவர்களும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதி அவர்களோட ஒரு குட் புக்ல ஆர்டி சேகர் அவர்கள் இருந்தாலும் அமைச்சர் திரு சேகர் பாபு அவருக்கும் ஆர்டி சேகருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு மோதல் போக்கு நிலவரதா கட்சியில பேசிக்கிறாங்க. ஸோ இதனால இந்த வாட்டி இந்த பெரம்பூர் தொகுதியில் ஜோயலுக்கு ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுது. ஸோ இன்கேஸ் இவங்க 2 பேருக்கு ஒதுக்கலை, கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்குனா யாரு அங்க போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டில்லி பாபு அவர்கள். அவர் இப்ப கவுன்சிலராகவும் இருக்காரு. ஸோ காங்கிரஸுக்கும் ஒதுக்கல, கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் தொழிற்சாலைகள் அதிகம், அதனால தொழிலாளர்களோட வாக்குகள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா சவுந்தரராஜன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்கே மகேந்திரன் அவர்களும் கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டிட்டு எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதி யாருக்கு ஒதுக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடி அதிமுக சார்பாக மாநில சிறுபான்மையினர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய சேவியர் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு.
அதே மாதிரி இன்கேஸ் வந்து பிஜேபிக்கு கூட அவங்க வந்து கூட்டணிக்கு ஒதுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யாருக்கு வந்து இந்த தொகுதி வந்து ஒதுக்க போறாங்கன்றத. அடுத்தபடியா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தாவேகா சார்பா திரு விஜய் அவர்கள் வந்து போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்றதுனால, இந்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியா மாறிருச்சு. நாம் தமிழர் கட்சி சார்பா யார் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழன். இவரு தான் வந்து போட்டியிடுறாரு. இதுல டவுட்டே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் 234 தொகுதிகளோட வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டாரு. ஸோ நாம் தமிழர் கட்சிலாம் வந்து ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான். அடுத்தபடியா நம்ம திருவொற்றியூர் தொகுதி பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன சட்டமன்ற தேர்தல்ல யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கன்ற அந்த விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக சார்பா போட்டியிட்ட கே.பி. சங்கர் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு எம்.எல்.ஏவா இருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 88,185 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதே மாரி அஇஅதிமுக சார்பா போட்டியிட்ட குப்பன் அவர்கள் வந்து 50,524 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இந்த தொகுதி வந்து போன சட்டமன்ற தேர்தல் அப்போ ஒரு ஸ்டார் தொகுதியா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இங்க தான் போட்டியிட்டு 48,597 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அடுத்தபடியா மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பா போட்டியிட்ட மோகன் அவர்கள் வந்து 7,053 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. கடைசியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிட்ட சவுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து 1,417 வாக்குகள் வாங்கியிருந்தார். ஸோ இந்த தொகுதியில இந்த வாட்டி திமுக சார்பா யார் போட்டியிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஸோ அந்த வகையில தலைமை வந்து இந்த வாட்டியும் சிட்டிங் எம்.எல்.ஏவா இருக்கக்கூடிய கே.பி. சங்கர் அவர்களுக்கே சீட்டு குடுக்கலாம் அப்படின்ற மாரி டிக் அடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் கே.பி.பி. சாமி அவர்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவர் தான். ஸோ அவருடைய செல்வாக்கு இன்னமும் இருக்கிறதுனால, அவருடைய தம்பி தான் வந்து கே.பி. சங்கர். ஸோ அந்த செல்வாக்கு இருக்கிறதுனால மீண்டும் அவருக்கே வந்து வாய்ப்பு குடுக்கலான்ற மாரி தலைமை முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா அஇஅதிமுக சார்பா யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் எம்.எல்.ஏவா இருந்த குப்பன் அவர்களுக்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்ற மாரி தலைமை முடிவு செஞ்சிருக்காங்க போல. ஸோ அவருக்கு தான் இந்த வாட்டியும் சீட்டு குடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாரி தாவேகா சார்பா யார் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்தந்தை ஜே.பி.ஆர் அவருடைய மருமகன். ஒரு செல்வந்தரா இருக்கக்கூடிய இவருக்கு வந்து தாவேகா இந்த வாட்டி திருவொற்றியூர் தொகுதியில வந்து களம் இறக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா, இவர் வந்து திரு விஜய் அவர்களுக்கும் ரொம்ப ஒரு குளோஸா இருக்கக்கூடிய ஆளு. ஸோ கண்டிப்பா இந்த தொகுதியில அவருக்கு சீட்டு குடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாரி தான் சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பா சத்யா பாஸ்கர் அவங்க தான் வந்து போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில யார் யாரெல்லாம் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குன்றத பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில வந்து திமுக 6 தடவையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 1 முறையும், காந்தி காமராஜர் நேஷனல் காங்கிரஸ் கட்சி இந்த கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில மறைந்த குமரி ஆனந்தன் அவருடைய கட்சி தான் இவரு. இவரு வந்து ஏற்கனவே 1980ஆம் ஆண்டு வந்து இந்த தொகுதியில போட்டியிட்டு எம்.எல்.ஏவா இருந்திருக்காரு. ஸோ அந்த கட்சி வந்து ஒரு வாட்டி வெற்றி பெற்றிருக்கு. அதெல்லாம் தாண்டி எஸ்.ஐ.ஆருக்கு பிறகு இந்த தொகுதியில எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2,16,586 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஆண்கள் வந்து 1,17,181 பேரும், பெண்கள் வந்து 1,23,289 பேரும் இருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து 116 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து திருவொற்றியூர் தொகுதியுடைய நிலவரம். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவிக நகர். இந்த தொகுதியில வந்து அதிகப்படியா பட்டியலின மக்களும், சிறுபான்மையினரின மக்களும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாயுடு சமுதாய மக்களும், செட்டியார் சமுதாய மக்களும் இந்த பகுதியில வந்து அதிகமா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாக்குகள் தான் வந்து இந்த தொகுதியுடைய வெற்றி தோல்விய வந்து தீர்மானிக்க போகுது. எஸ்.ஐ.ஆர் பணிகளுக்கு பிறகு இந்த தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 1,78,793 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஆண்களுடைய வாக்குகள் மட்டுமே 85,724 வாக்குகள் இருக்கு. பெண்கள் வந்து 93,008 வாக்குகள் இருக்கு. கடைசியா 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து 61 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் வெற்றி பெற்றாங்கன்ற அந்த நிலவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். திருவிக நகர்ல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த நிலவரத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக சார்பா போட்டியிட்ட சிவகுமார் என்கிற தாயகம் கவி அவர்கள் தான் வந்து போன வாட்டி போட்டியிட்டு எம்.எல்.ஏவாவும் இருக்காரு அந்த தொகுதியில. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 81,727 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல வந்து அஇஅதிமுக வேட்பாளர் பி.எல். கல்யாணி அவர்கள் வந்து வாங்கின வாக்குகள் வந்து 26,716 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிட்ட டாக்டர் ஆர். இளவஞ்சி அவர்கள் வந்து 10,921 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல வந்து மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஓபாத் வந்து 9,710 வாக்கு வாங்கியிருக்காங்க.
கடைசியா தேமுதிக வேட்பாளர் எம்பி சேகர் அவர்கள் வந்து 1787 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த முறை இந்த தொகுதியில யார் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தாயகம் கவி அவர்களுக்கு தான் வந்து இந்த முறையும் திமுக தலைமை சீட்டு குடுக்க போறதா சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தாயகம் கவி அவர்கள் வந்து அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கும், முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு க்ளோஸாவே இருப்பாரு. அவங்க சொல்ற வேலைகள்லாம் வந்து துரிதமா செய்வாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போவாரு. ஏர்போர்ட் எங்கேயோ இருக்கும். ஆனா, இவருடைய தொகுதி என்னமோ திருவிக நகர் தான். அங்க போயிட்டு நிப்பாரு. ஸோ இப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுனால தலைமைக்கு ரொம்ப ஒரு குட் புக்ல இருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது, மீண்டும் இந்த தொகுதியில வந்து 3வது முறையா தாயகம் கவி அவர்களுக்கே வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த தொகுதி வந்து இன்னொரு முக்கியமான ஆளும் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க திமுகல. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா அவர்கள் தான். ஏன்னா, இந்த முறை ஏற்கனவே மேயரா இருந்துட்டாங்க. இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து போட்டியிட்டு எம்எல்ஏ ஆயி, ஏன் மினிஸ்டரா கூட ஆகலாம் அப்படின்ற மாரி டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம சொல்ல வருது. இது எல்லாமே வந்து அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் மூலியமா மேயர் பிரியா அவர்கள் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி கட்சியில வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக தலைமை வந்து தாயகம் கவி அவர்களுக்கு சீட்டு குடுக்குறாங்களா? இல்ல மேயர் பிரியா அவர்களுக்கு சீட்டு குடுக்குறான்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியா அஇஅதிமுகல வந்து யாருக்கு போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீலகண்டன். இவரும் வந்து 2011ஆம் அந்த தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல வந்து போட்டியிட்டு எம்எல்ஏவா ஆனாரு. அவரும் வந்து இந்த தொகுதிய வந்து டார்கெட் பண்றதா சொல்லப்படுது. இன்கேஸ் வந்து இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனா, தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து யாராவது ஒருத்தவங்க இந்த தொகுதியில வந்து வேட்பாளர்களா களமிறங்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. அடுத்தபடியா தாவேக்கால யார் போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவா அவர்கள் தான் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா ஜெகதீஷ் சங்கர் அவர்கள் தான் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. இதுதான் வந்து கள நிலவரம். இந்த தொகுதி வந்து 2011க்கு அப்புறம் தான் வந்து உருவாக்கப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா 2011, 16, 21 அப்படின்ற மாரி 3 தேர்தல்ல தான் இந்த தொகுதி சந்திச்சிருக்கு. அந்த 3 தேர்தல்ல வந்து 2 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. அந்த 2 முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தாயகம் கவி அவர்கள் தான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு சென்றிருக்காரு. 2011ல மட்டும் நீலகண்டன் அவர்கள் வந்து அஇஅதிமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றிருக்காரு. இதுதான் இந்த தொகுதியுடைய வரலாறு. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர். இது வந்து கடந்த காலத்துல ஸ்டார் தொகுதியா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து திருவரங்கம் தொகுதிய விட்டுட்டு இங்க வந்து போட்டியிட்டாங்க ஆர்கே நகர்ல. 2015ஆம் ஆண்டு ஒரு இடைத்தேர்தலும் நடந்துச்சு. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு ஆண்டு வந்து டிடிவி தினகரன் அவர்கள் இதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அவரு எப்படிலாம் ஜெயிச்சாருன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கதை, பெரிய வரலாறு. அது நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கலாம் வந்து டோக்கன் குடுக்கப்பட்டுச்சு, எங்கெங்கலாம் வந்து ரூ. 20 டோக்கன் குடுக்கப்பட்டுச்சுன்றதெல்லாம் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அது வந்து சில பேருக்கு கொடுத்தாங்க, சில பேருக்கு கொடுக்கல. அந்த டோக்கன் வந்து இன்னமும் பல பேர் தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அது பெரிய வரலாறு. அத பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். கடந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் இங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில திமுக சார்பா ஜான் எபனேசர் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காரு. அவர் வாங்குன எவ்வளோ வாக்குகள் வாங்குனாருன்னு பார்த்தீங்கன்னா, 95,763 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 2வது இடத்துல வந்து அஇஅதிமுக வேட்பாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் இருக்காரு. அவர் தான் வந்து மாவட்ட செயலாளர். அவரு எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா, 53,284 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கௌரி சங்கர் அவர்கள் வந்து 20,437 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் வந்து ஃபாசில். அவர் வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா, 11,198 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இறுதியா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வேட்பாளர் டாக்டர் காளிதாஸ் அவர்கள் வந்து 1852 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த எலக்ஷன்ல இந்த தொகுதியில யாருக்கு போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். திமுக சார்பா மீண்டும் இந்த தொகுதிய வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜான் எபனேசர் அவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி அவருக்கு கொடுக்கலன்னா, கடந்த காலத்துல அதிமுகல இருந்தப்ப அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களே வந்து இங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வந்து தொகுதி கூட மாறலாம். ஆர்கே நகர்ல போட்டியிடலாம் அப்படின்ற மாரியும் கட்சிக்குள்ள பேசப்படுது. ஸோ இன்கேஸ் எபனேசர் அவர்களுக்கு வந்து சீட்டு குடுக்கலன்னா, சேகர் பாபு இங்க போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாரி அதிமுகல இந்த வாட்டியும் மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய ஆர்.எஸ். ராஜேஷ் அவர்களுக்கு தான் வந்து தலைமை வந்து சீட்டு குடுக்க போறதா சொல்றாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
டிசம்பர் மாசத்துல வந்து மழை வெள்ளம்லாம் வந்தப்போவே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வீடியோலாம் எடுத்து விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாரு. பார்த்தீங்களா, திமுக ஆட்சியில வந்து இன்னமும் சாலைகள்லாம் சரியில்ல, மழைநீர் வடிகால்லாம் இன்னும் எவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ற மாரி காணொளிலாம் வெளியிட்டிருந்தாரு. ஸோ அப்படிலாம் வந்து பார்க்குறப்போ, இந்த முறையும் இந்த தொகுதியில வந்து ஆர்.எஸ். ராஜேஷுக்கு தான் வந்து அதிமுக சீட்டு குடுக்க போதுன்றதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. அடுத்தபடியா தாவேகா சார்பா இங்க யார் வந்து போட்டியிடலான்னு போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலு அவர்கள் தான் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இவரு யாருன்னா, வடசென்னை மாவட்ட செயலாளர். அதே மாரி தமிம்ன்றவருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க, தாவேகா சார்பா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். திருவொற்றியூர் தொகுதியில வந்து மரிய வில்சன் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அவரு இந்த தொகுதியும் வந்து டார்கெட் பண்றதா சொல்லப்படுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகா சார்பா அதிகாரப்பூர்வமா வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதே மாரி இறுதியா நாம் தமிழர் கட்சி சார்பா யார் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா அவர்கள் தான் வந்து போட்டியிடுறாங்க. அடுத்ததா நம்ம ராயபுரம் தொகுதிய பத்தி பார்ப்போம். இந்த தொகுதிய பத்தி சொல்லணும்னா, இந்த தொகுதியில அதிகமா யார் வாழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சமுதாய மக்களும், மீனவர் சமுதாய மக்களும், குறிப்பா வன்னியர் சமுதாய மக்களும் இந்த பகுதியில அதிகமா இருக்கிறதுனால, இந்த தொகுதியுடைய வெற்றி வாய்ப்ப இவங்க தான் வந்து தீர்மானிக்க போறாங்க. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கன்ற அந்த நிலவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக சார்பா ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்ப இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 64,424 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா 2வது இடம் பிடித்த முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து 36,645 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 3வது இடத்துல குணசேகரன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் 8,166 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 4வது இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கமலி அவர்கள் வந்து 7,953 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கடைசியா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ராமஜெயம் அவர்கள் வந்து 1,128 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரு ஜெயக்குமார் வந்து அவர் ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. "நான்லாம் இந்த தொகுதியில தோக்கக்கூடிய ஆளே கிடையாது. முடிசூடா மன்னனா இருந்த இந்த தொகுதியில, பாஜகவோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக நான் இந்த தொகுதியில தோத்து போயிட்டேன்." ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சிறுபான்மை சமுதாய மக்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்க தான் இந்த வெற்றி வாய்ப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த வகையில திமுகவுக்கு ஆரம்பத்துல இருந்தே 40,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வாட்டியும் அவருங்க அதிமுக வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்கு. திரு ஜெயக்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த தொகுதிய விட்டு போமாட்டேன். என்ன ஆனாலும் நான் வெற்றியோ தோல்வியோ நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில திமுக சார்பா 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வந்து ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களே வந்து வாய்ப்பு கேட்கிறதா சொல்லப்படுது. அப்படி அவருக்கு குடுக்கல அப்படின்னா, செல்வகுமார் அவருக்கு தான் வந்து திமுக தலைமை வந்து குடுக்கலாம் அப்படின்ற மாரியும் கட்சி வட்டாரங்கள்ல பேசப்படுது. சரி இவருக்கும் குடுக்க வாய்ப்பு இல்லன்னா, முன்னாள் மாவட்ட பொறுப்பாளரா இருந்த இளைய அருணா அவருக்கு வந்து சீட்டு குடுக்கலாம் அப்படின்ற மாரி கட்சி வட்டாரங்கள்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து திமுக தலைமை டிக் அடிக்க போறதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி அதிமுக சார்பா ஜெயக்குமார் அவர்கள் தான் இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. தாவேகா சார்பா வடசென்னை மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய விஜயராகவன் அவர்கள் தான் வந்து தவேகா சார்பா போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா பாபு மயிலம் அவர்கள் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. இந்த தொகுதியில வந்து எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்றத டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். மொத்தம் வந்து இந்த தொகுதியில 1,56,931 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 75,870 பேர் இருக்காங்க. பெண்கள் வந்து 81,004 பேர் இருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து 57 பேர் இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, திமுக இதுவரை 6 முறையும், அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து ஒரு திமுகவுடைய கோட்டன்னே சொல்லலாம். ஏன்னா திமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆரம்பித்த அந்த ராபின்சன் பூங்கா இந்த தொகுதியில தான் வருது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்வரா இருந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அத உடைச்சு எறிந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ரொம்ப ஒரு நம்பிக்கை உரிய நபராகவே வந்து இவரு விளங்குனார் கடைசி வரைக்கும். இன்னைக்கும் வந்து அவரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாரி தான் இன்னைக்கும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இவங்க தான் வந்து ராயபுரம் தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில வந்து ரொம்ப ஸ்டார் தொகுதியா பார்க்கப்படுறது இந்த தொகுதி தான். கொளத்தூர் தொகுதி. நான் ஏன் சொல்லியிருப்பேன்றத உங்களுக்கே தெரியும். முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய
தொகுதி இது. இந்த தொகுதி வந்து 2011ல தான் வந்து புதுசா உருவாக்கப்பட்டது. அப்பத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, 2011, 16, 21ன்ற மாரி 3 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அந்த 3 சட்டமன்ற தேர்தலுமே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு எதிரா போட்டியிட்ட 2011ல சைதை துரைசாமி அவர்கள் வந்து ஒரு நல்ல டஃப் குடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த கேஸ் கூட இப்பதான் ரீசென்ட்டா முடிஞ்சுது. அதே மாரி 2016ல வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரா இருந்தாரு ஜே.சி.டி. பிரபாகரன். இப்போ அவர் வந்து தாவேகாக்கு போயிட்டாரு. அவரு வந்து போட்டியிட்டாரு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றாரு. 2021ல வந்து பார்த்தீங்கன்னா, திரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிரா ஆதி ராஜாராமன் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவர் தான் வந்து போட்டியிட்டாரு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிச்சாரு. இந்த ஆதி ராஜாராமன் அவர்கள் வந்து கடந்த தேர்தல்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டாரு. அப்போ வந்து ஒரு நல்ல டஃப் குடுத்தாரு. ஸோ அந்த ஃபார்முலாவே வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாரி எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வியூகத்த வகுத்தாரு. அப்பயும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள வந்து வீழ்த்த முடியல. ஆதி ராஜாராமன் அவர்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ல இந்த பூத் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து அதிமுக எப்படியாவது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்ற மாரி வியூகம்லாம் வகுத்தாங்க. அது எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சுது. ஸோ இந்த முறை 2026 தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில யாரு போட்டியிடுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2021ல யார் யார் போட்டியிட்டாங்க, அதோட வெற்றி நிலவரம் என்னன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். திமுக சார்பா போட்டியிட்டது யாருன்றது தெரியும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 1,05,522 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட ஆதி ராஜாராமன் அவர்கள் வந்து வெறும் 35,138 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. 3வது இடத்துல வந்து மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஜெகதீஷ்குமார் அவர்கள் வந்து 14,210 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு கேமிலஸ் செல்வா அவர்கள் வந்து 11,304 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கடைசியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆறுமுகம் அவர்கள் வந்து 1,081 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இந்த வாட்டியும் வந்து கொளத்தூர் தொகுதியில திமுக சார்பா போட்டியிடுறதுல யாருன்றது டவுட்டே வேணாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட போறாரு. அவர் வந்து இப்போ வரைக்கும் தொகுதி மாறுவாரு அப்படின்ற எந்த ஒரு பேச்சும் அடிபடல. இந்த வாட்டி திமுக சார்பா அவர் தான் போட்டியிட போறாரு. அதிமுக சார்பா யார் போட்டியிட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆதிராஜா ராமன் அவர்கள் தான் வந்து போட்டியிட போறாங்க அப்படின்ற மாரியும் கட்சி வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. இருந்தாலும் வந்து அவருக்கு இந்த தொகுதியில போட்டியிட விருப்பம் இருக்கான்னு கேட்டா, கட்சியினர் மத்தியில என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் வந்து பழைய மாரி 1000 விளக்கு தொகுதி தான் வந்து கேட்கறதாவும் சொல்றாங்க. கட்சி தலைமை அறிவிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வந்து தாவேகா சார்பா யார் போட்டியிட போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வி.எஸ். பாபு அவர்கள். இவர் வந்து ஏற்கனவே எம்.எல்.ஏவாலாம் இருந்திருக்காரு திமுகல. இப்ப சமீபத்துல தான் அதிமுகலருந்து வெளியேறி தாவேகால இணைஞ்சிருக்காரு. ஒருவேளை அதிமுகல சீட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ என்னமோ! ஸோ அதனால வந்து அவர் வெளியேறி இப்ப தாவேகால இருக்காரு. இப்ப கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலினுக்கு எதிரா இவரு தான் வந்து களமிறக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்.பி.எம். பாலாஜி இவர் வந்து ஒய்.பி.எம். டிராவல்ஸ் உடைய உரிமையாளர். அவரு வந்து இந்த தொகுதியில வந்து களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, வி.எஸ். பாபு அவர்கள் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் கொளத்தூர்ல ஒய்.பி.எம். பாலாஜி அவர்களுக்கு வந்து சீட்டு குடுப்பாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இவருக்கு வந்து வேற தொகுதியில குடுப்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து இப்ப திரு விஜய் அவர்களோட மாநாடு எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்.பி.எம். டிராவல்ஸ் தான் வந்து அதுல தான் வந்து தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்சியில வந்து ஒரு முக்கியமான முகமா இருக்கிறதுனால, இவருக்கு இந்த தொகுதி இல்லாட்டினா வேற தொகுதியில வந்து போட்டியிட கண்டிப்பா வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்ற மாரி தான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுந்தரபாண்டியன் அப்படின்ற அவரு தான் வந்து திரு சீமான் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்காரு. இந்த தொகுதியில வந்து எஸ்.ஐ.ஆர் பணிக்கு பிறகு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2,07,851 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல வந்து ஆண்கள் வந்து 99,607 பேரும், பெண்கள் வந்து 1,07,607 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் வந்து 37 பேர் இருக்காங்க. ஸோ இந்த தொகுதி வந்து 2011க்கு பிறகு தான் பிரிக்கப்பட்டது. கடந்த 3 தேர்தல்லயும் பார்த்தீங்கன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல வந்து திமுக அதோடைய கோட்டையாவே வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த தொகுதியில வந்து எந்தெந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட்டியார் சமுதாய மக்கள் இருக்காங்க, நாயுடு சமுதாய மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் குறிப்பா அதிகமா இருக்கிறதா நமக்கு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து இந்த தொகுதியில வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ வடசென்னை தொகுதிக்குட்பட்ட 6 தொகுதிகளுடைய நிலவரத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுவரைக்கும் வந்து வட சென்னையில இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில யார் யார் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாமே வந்து உத்தேச பட்டியல் தான். ஸோ அதே மாரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வேற மாவட்டங்கள் 38 மாவட்டங்கள் இருக்கு. அங்கேயும் வந்து யார் யார் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். நன்றி.